கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தூய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துதல் சொல்கிறோம். இன்றைய நாளிலே வத்தலோண்டு கிறிஸ்துவின் சபை போதகர் அர்ஜுன் ஐயா கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அந்த செய்தியை கேட்டு எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக தைரியம், கரேஜ், தைரியமாக நாம் இருக்க வேண்டும். வேதாகமம் நம்மை தைரியப்படுத்துகிறது. தாவீது ராஜாவை கர்த்தர் தைரியப்படுத்தினார். சங்கீதம் 138 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் செவி கொடுக்கிற தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஏமாற்றப்படுகிறார்கள். எந்த விதமான மறு உத்தரவு கொடாத தேவனையும் தேவிகளையும் பின்பற்றி கொண்டு போகின்றார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தைரியப்படுத்துவார். தாவீதை தைரியப்படுத்தினார், அவன் தைரியம் அடைந்தான். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, உங்களை பிதாவாகிய தேவன் தைரியப்படுத்துவார். சாலமோனுக்கு அதே ஆலோசனையை தாவீது சொன்னார். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். இன்றைக்கு யாரெல்லாம் பாக்கியவான்கள்? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அருமையாக பிரசங்கித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றால் இருதயத்தில் சுத்தமுள்ளவளாக இருக்க வேண்டும். இதையே தாவீது சாலமோனுக்கு சொல்லும்போது, மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். மோசேயினுடைய அந்த கட்டளைகள், நியாயப்பிரமாண காரியங்கள், இவைகளிலே நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய் என்ற ஒரு காரியத்தை சாலமோனுக்கு உணர்த்துகிறார். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீங்கள் கலங்காமல் இருங்கள், பயப்படாமல் இருங்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவனை தைரியப்படுத்தினார். தாவீது சாலமோனை தைரியப்படுத்தினார். நீ கவனமாயிருந்தால், நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை செய்ய கவனமாயிருந்தால் பாக்கியமானாயிருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு,
பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நாமும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், 1 யோவான் 2வது அதிகாரம் 28-29 வசனங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இயேசுவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் வெட்கப்பட்டு போய்விடவே கூடாது. இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு நித்தியத்திற்கு கொண்டு சேர்க்க போகிறார். நாம் அவருடைய சமூகத்திலே வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நாமும் இருக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சித்தம் செய்யத்தக்கதாக குமாரனாகி அவருக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருந்தது போல நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறபடியாக அவரை போல நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிலைத்திருப்பீர்களா? ஒரு அழகான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். எவ்வளவு அன்பாக எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு மூப்பனுக்குரிய தகுதியை உடையவராக இருக்கின்றார். சத்தியத்திலே மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு சகோதரனாக காணப்படுகிறார். அவர் எழுதும்போது, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் வெட்கப்பட்டு போய்விடவே கூடாது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெட்கப்பட்டு போய்விடாமல் இருப்போம். இல்லை என்றால் பாவம் செய்வோம் என்றால் ஒருவேளை அவருடைய வருகையிலே அந்த பாவம் நம்மை மறைக்கும். நாம் தலை கவிழ்ந்து குற்றவாளிகளைப் போல நிற்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நீங்களும் நீதி உள்ளவர்களாக இருக்க பிரயாசம் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். யாருமே அவனை தொடரவில்லை, இருந்தாலும் துன்மார்க்கன் நிலைத்திருப்பதில்லை, ஓடி போய்விடுகிறான். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். The righteous are bold as a lion. நீதிமான்கள் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. சிங்கத்தை போல எதிர்த்து நின்று தைரியமாக நிற்கிறார்கள். அந்த பலனை பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். நீதிமான்களாக அவர்களை மாற்றி வைத்திருக்கின்றார். கர்த்தருக்குள்ளாகத்தான் இத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் துன்மார்க்கர் கர்த்தருடைய சபையிலே நிலைப்பதில்லை, அவர்கள் ஓடி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் தங்களுடைய துன்மார்க்கத்திலே இருக்கிறார்கள். துன்மார்க்கரை ஒருபோதும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளார் என்று நாம் அறிகிறோம். இரண்டாவது, இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 19 22 வசனங்கள் நாம் வாசிப்போம் என்றால் அங்கே திருமறை இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. ஆகையால் சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்
உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே தைரியம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த இரத்தம் நம்மை பாவமர கழிவிருக்கிறது. புதிதும் ஜீவனுமான மாம்சத்தின் வழியாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணினவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நம்மை தைரியப்படுத்துகிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை பாவமர கழிவிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டின் மேலே அதிகாரியாக இருக்கிறார். மகா பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். இன்றைக்கு ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் நித்தியமான பிரதான ஆசாரியர். ஆசாரியர்கள் எல்லாருமே தங்களுக்காக ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வார்கள். ஆனால் இவரோ ஒரு பாவம் செய்யவில்லை. ஜனங்களுடைய பாவங்களை போக்கத்தக்கதாக தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த பிரதான ஆசாரியர் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பிரதான ஆசாரியர் இப்போது நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். எனவே துர்மனை சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இந்த நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பூரண நிச்சயம் இருக்க வேண்டும். நான் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட சகோதரன், ரட்சிக்கப்பட்டவள் என்று நீங்கள் உறுதியாக சொல்ல வேண்டும். பூரண நிச்சயம் இருக்க வேண்டும். நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணேன் என்று சொல்கிறார். சரியான ஒரு யுத்த வீரனாக இருந்து கொண்டு பூரண நிச்சயத்தோடு கிறிஸ்தவ ஓட்டத்திலே பொறுமையோடு கூட நாம் ஓட வேண்டும். அதைத்தான் வேதாகமும் எதிர்பார்க்கிறது. மேலும் பேதுரு, யோவான் இவர்களெல்லாம் தைரியமாக பேசினார்கள். அவர்கள் பயப்படவே இல்லை. தைரியப்படுத்துகிறவர் பிதாவாகிய தேவன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவருடைய பேச்சு, பிரசங்கம் இவைகளெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியப்பட்டார்கள். படிப்பறிவில்லாதவர்கள், இவர்கள் எல்லாருமே கலிலேயர்கள் அல்லவா, எப்படி இந்த ஞானம் இவர்களுக்கு கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். தேவன் அவர்களை தைரியப்படுத்தினார். விசேஷித்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது தாவீதை தைரியப்படுத்தின தேவன் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் தான் தைரியத்தை பெற முடியும். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இங்கே பேதுரு, யோவானை தேவன் முதல் நூற்றாண்டிலே பயன்படுத்தினார். அவர்களாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. அந்த தைரியத்தை, அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் படிப்பறிவு இல்லையே, இவர்கள் பேதமை உள்ளவர்களே, எப்படி இப்படியாக ஆச்சரியப்படுகிற அளவிற்கு பேசுகிறார்கள் என்று அவருடைய பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு உலகம் நம்முடைய வளர்ச்சியை பார்க்கிறது. ஆனால் நம்முடைய வளர்ச்சிக்கு முன்னாலே யார் இருப்பது? ஆண்டவராக இயேசு இருக்கிறார். இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகையினாலே விசேஷித்தவர்கள் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக தேவன் உங்களை தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார். அதே விதமாக அப்போலோவை தேவன் தைரியப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 18வது அதிகாரம் 26வது வசனம்,
அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்போலோ தைரியமாக பிரசங்கம் செய்தார். ஜெபாலயத்திலே அவர் கர்த்தரோடு கூட இருந்தார், இசைந்திருந்தார். அவருக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷம் அனுப்பப்பட்டது. யார் மூலமாக? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மூலமாக அனுப்பப்பட்டது. அப்போலோ பேசுகிற அந்த தைரியத்தை அவர்கள் கண்டு அப்போலோவை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக விவரித்து காண்பித்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே இணைக்கப்பட்டான். ஜெபாலயத்திலே நின்று கொண்டு தைரியமாக பேசினவன் தான் இந்த அப்போலோ. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்ட உடனே கீழ்ப்படிந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மூலமாக கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட்டான். இதுதான் ஞானமான காரியம். நான் கற்றுக்கொண்டதான் சரி என்று அநேகர் அதில் பிடிவாதமாக இருப்பார்கள். அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எது சரியானது அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் எதிர்பார்க்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:8 நாம் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் தைரியமாக பேசினார். பயப்படாமல் பேசு, திடன்கொள் என்று பவுலை தைரியப்படுத்தினார் நம்முடைய தேவன். அவன் தைரியமாக பேசினான். எதை குறித்து பேசினான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி கொண்டு வந்தான் ஜனங்களிடத்திலே. 3 மாதம் அளவும் சரியாக வேதாமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாள் கணக்காக மாத கணக்காக தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இவைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவன் 3 மாத காலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து பிரசங்கம் செய்தான். கேட்ட அனைவருமே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் மிக தெளிவாக ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களை அவன் போதித்திருப்பான். சபைக்குரிய சத்தியங்களை அவன் கொடுத்திருப்பான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த விதமாக நாமும் எடுத்து சொல்ல பிரயாசம் கொள்ள வேண்டும். நம்மை தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று நாம் பார்க்கின்றோம். 3ஆவதாக உங்கள் விசுவாசம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 5-7 வசனங்களை நாம் பார்க்கும்போது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நாம் ஒவ்வொன்றையும் நாம் கூட்டி வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பு வரும்போது அது பூர்ணமானது, நிறைவானது, அன்பு பெரியது என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக விசுவாசத்தோட தைரியத்தை நீங்கள் கூட்ட வேண்டும். விசுவாசம் மட்டும் போதாது, தைரியமும் அவசியம். தைரியத்தோட ஞானமும் அவசியம். ஞானத்தோட நின்று விட்டால் போதாது, ஞானத்தோட இச்சை அடக்கம் அவசியம். இச்சை அடக்கம் இல்லாதபடினாலே பாவம் உள்ள பிரவேசித்தது. ஏவாள் பறித்து புசித்தாள், இச்சித்து பறித்து புசித்தாள் என்று பார்க்கிறோம். ஆக இச்சை அடக்கத்தோட பொறுமை ரொம்ப அவசியம். யோபை போல நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்தில் பெற முடியும். பொறுமையோட தேவ பக்தி அவசியம். பக்தியின் வேஷம் அல்ல, தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். தேவ பக்தியோடைய சகோதர சிநேகம், ஒருவரை ஒரு நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையார்கள் சபையிலே கூடுகிறார்கள், ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும்.
ஒருவர் நலம் விசாரிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும், சகோதர சிநேகிதரை நிலைத்திருக்க வேண்டும், சகோதர சிநேகிதருடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு நிலையானது, இதையும் நாம் கூட்டி வழங்க வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் அன்பை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ராகா பெண் வேசியை குறித்து யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வசனத்திலே நாம் படிக்கிறோம். வேவுகாரரை ஏற்றுக்கொண்டு அவள் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவர்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று, அவளுடைய இருதயம் கரைந்து போயிற்று என்று அவள் சொல்லுகிறாள். வேவுகாரரை பார்த்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எரிகோவை வேவுவாக்க வந்த அந்த வேவுகாரரிடத்துல அந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய அந்த வேசி அவர்களை மறைத்து வைத்து இந்த காரியங்களை சொல்லுகிறாள். அன்பானவர்களே, மற்றவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், தைரியம் அற்று போயிருக்கிறார்கள் உங்களையும் என்னையும் குறித்து. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய அறிந்திருக்கிறார், நம்மை தைரியப்படுத்த அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலை தைரியப்படுத்தினார். சிவந்த சமுத்திரத்தினுடைய தண்ணீரை வற்றி போனது. இதை எரிகோ பட்டணத்து ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். ஐயோ, அந்த ஜனங்கள் வருகிறார்கள், அவர்கள் வருவார்கள் என்றால் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி பயந்து போயிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமான ஜீவியமாக இருக்கும் என்றால், நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார் என்றால், நம்மை பார்த்து மற்றவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள் பயப்படுவார்கள். அன்றைய நாட்களில் அந்த பயம் உண்டானது என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிகின்றோம். மேலும் நாம் பார்க்கும்போது 1 யோவான் 3வது அதிகாரம் 21-22 வசனங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக நாம் வேண்டிக் கொள்கிற காரியத்திற்கு தேவன் செவி கொடுக்கிறார், அதை நாம் பெற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக சில சமயத்தில் தீர்க்கிறது. ஆவியானவர் நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டுகிறார், உணர்த்துகிறார். அப்பொழுது நம்முடைய இருதயமே அவைகளை ஒத்துக்கொள்ளுகிறது. எந்த ஒரு குற்றவாளியும் நிரபராதி என்று விடுதலை ஆகலாம், ஆனால் அவனுடைய குற்றம் அவனை குற்றப்படுத்தும், அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்தும். மனசாட்சி உள்ள எவனும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்வான். ஆக நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தும் என்றால் நாம் அவைகளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒருவேளை நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக இருக்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் குற்றமற்ற ஒரு ஜீவியத்தை செய்கிறோம். பவுல் சொல்கிறார், மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கு நாமும் அந்த விதமாக இருக்க பிரயாசம் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஒரு குற்றவாளி எப்படி தைரியமாக நின்று முறையிட முடியும்? அவனுடைய குற்றம் அவனுடைய மனசாட்சியை குற்றப்படுத்துமே. ஒருவேளை நம்மிடத்தில் குற்றம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள்,
நாம் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாக நிற்கக்கூடிய பலனை அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தைரியமாக இருந்து தேவனோடு கூட நாம் உறவாட முடியும். அவருடைய சமூகத்திலிருந்து அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 4வது அதிகாரம் 17-18 வசனங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. There is no fear in love. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. எனவே அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பு உங்களை பயத்திலிருந்து விடுவிக்கும். அன்பு நம்மிலே பூரணப்படும் என்றால் நாம் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல நாமும் அன்புள்ளவர்களாக நிலைத்திருப்போம். அன்பு இருக்கிற இடத்திலே தேவன் இருப்பார். அவரை போல அன்பிலே நிலைத்திருங்கள். அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக தேவரீர் கொடுத்த அருமையான தருணத்திற்காக உமக்கு துதி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் உடைய சமூகத்திலே தைரியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாங்கள் தைரியம் அடைந்தவர்களாக பூர்ண நிச்சயத்தோடு நாங்கள் சேரத்தக்கதாக தேவரீர் எங்களை பலப்படுத்தி வருகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் தாவீதை போல உம்மாலே அவர்கள் தைரியப்படுத்தப்படவும் உம்முடைய வசனத்தினாலே அவர்கள் தைரியம் அடையவும் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் எங்களிடம் இருக்கிறது. இந்த மாத இதழ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைலோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு மாத இதழை நாங்கள் அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். இந்த மாத இதழ் உங்களுக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது உங்கள் இல்லங்களிலே இருக்க வேண்டிய மாத இதழ். மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளுங்கள். மாதந்தோறும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி வழிநடத்தும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது எல்லையில்லா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். உங்களை இரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும். இன்றே இந்த மாத இதழை பெற்றுக்கொள்ள உங்களுடைய முகவரியை எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவீர்கள் என்றால் நாங்கள் இந்த இதழை உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நித்தியத்திற்கு நேராக வழிநடத்துவார். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.